நம்ம ஏன் பயப்படணும்? இன்ஸ்பெக்டர், நான் உங்க கூட வரேன். டேய், எனக்கு என்னமோ தப்பா படுதுப்பா. நீ எதுவும் அவசரப்படாத. முதல்ல நம்ம அட்வொகேட்டை வர சொல்லி அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்போம். உன் மாமனார் வக்கீல கூப்பிட சொல்றாரு. சார் ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க உங்க அட்வொகேட்டை கூட்டு வரதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க. இப்ப நீங்க வாங்க கார்த்தி. அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, ஐயோ என்ன சம்பந்தி இதெல்லாம்? யார் இப்படி அநியாயமா கேஸ் கொடுத்திருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. வேற யாருங்க? எல்லாம் இந்த சண்மதி வேலைதான். வீட்டுக்குள்ள அமுக்குடி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க பாருங்க. அமுதா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. சம்பந்தி, இப்ப நாம என்ன பண்றது? சம்பந்தி, நம்ம இப்ப உடனே அட்வொகேட்டை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்க போலாம். வாங்க. ஐயோ, மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அம்மா, இன்ஸ்பெக்டர் பார்க்கவே டெரரா இருக்காரு. ஆனா இது ஒரு பொய்யான கேஸ்னு தெரிய வந்துட்டா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. நமக்கு எதுக்கடி பிரச்சனை? இனிமே சண்மதிக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. சரி போங்க போங்க, எல்லாரும் மொத்தமா உள்ள போங்க. இனிமே இந்த சொத்து எனக்கு தான். வா. சண்மதி, சண்மதி, என்ன சண்மதி, உன்னை பார்த்துட்டு கூப்பிட நீ பாட்டு வந்துட்டே இருக்க. நான் ஒரு முக்கியமான கிளையண்ட் பார்க்க போயிட்டு இருக்கேன். எனக்கு நின்னு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. கொஞ்சம் வழி விடுறியா? இல்ல சண்மதி. ஷாம், நான் தான் ஏற்கனவே உனக்கு சொல்லிருக்கேன்ல, என்ன வழியில பாக்குறதோ இல்ல ஆபீஸ்க்கு வர்றதோ வேண்டான்னு. எதுக்கு இப்போ தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? கோவப்படாத சண்மதி. உங்க அம்மாவுக்கு கால் பண்ண, உன் கையில ஏதோ அடிபட்டுருச்சாமே. என்னாச்சு சண்மதி? டாக்டர் கிட்ட போனியா? இல்ல, போகல. அது ஒரு சின்ன காயம். அச்சச்சோ, என்ன சண்மதி இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? என்னாச்சு? ஷாம், நீ பதற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சமைக்கும் போது தெரியாம சின்னதா நெருப்பு பட்டுருச்சு, அவ்வளவுதான். இல்ல, நீ பொய் சொல்ற. இத பார்த்தா நெருப்பு பட்ட மாதிரியே தெரியலையே. நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற சண்மதி. உண்மையை சொல்லு, என்னாச்சு? நான் தான் நெருப்பு பட்டு காயம் அடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படியே நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன்கிட்ட இப்ப நான் ஒரு விஷயத்த மறைச்சேன், அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? சும்மா என் மேல அக்கறைப்படுற மாதிரி இங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், திரும்ப என்ன பார்க்க ஆபீஸ் வர்றதோ இல்ல வழியில பார்த்தேன்னு சொல்லி இந்த மாதிரி வழி மறிக்கிறதோ வேண்டாம். எனக்கு பிடிக்காது. இல்ல சண்மதி. ஷாம், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு முக்கியமான கிளையண்ட பார்க்க போகணும். கொஞ்சம் வழி விடுறியா? ஹலோ. ஆமா, சண்மதி தான். நீங்க? அரெஸ்டா?
நான் இது உடனே வரேன் சார், உடனே வரேன். சண்மதி சண்மதி சண்மதி, நம்ம எவ்வளவு சொல்லியும் அலட்சியப்படுத்திட்டு போறாளே. நாமளும் எப்படியாவது இவளை நம்ம வலையில விழ வைக்கலான்னு பார்த்தா சிக்க மாட்டாளே. சரி விடு, எங்க போயிட போறா பாத்துக்கலாம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்திக் தப்பான ஆள் கிடையாது. வேணும்னே யாரோ உங்ககிட்ட ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சார், எதுவா இருந்தாலும் அவருடைய மிஸ்ஸஸ் வந்ததும் பேசிக்கலாம். நீங்க அவங்க ஆபீஸுக்கு போயிருக்கிறதா சொல்றீங்க. ஆனா இவருடைய டார்ச்சருக்கு பயந்து அவங்க எங்கேயாவது தலைமறைவா இருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சார். அவங்கள பத்தி வீட்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியாதா? சார், நீங்க சொல்ற மாதிரி உங்க பையன் கார்த்தி எந்த தப்பும் செய்யாத நல்லவராகவே இருக்கட்டும். ஆனா அந்த சண்மதி பொண்ணு இங்க வந்து சொல்லணும். அவங்க சொல்ல போற விஷயத்தை வச்சுதான் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதா இல்ல ஸ்ட்ராங் பண்றதான்னு முடிவுக்கு நாங்க வர முடியும். முதல்ல அவங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அவர்கிட்ட என்னென்ன டீடைல் வாங்கணுமோ அதை வாங்கிக்க. ஓகே சார். வாமா சண்மதி. கார்த்திக், அம்மாடி சண்மதி, கார்த்திக் உன்னை கொடுமைப்படுத்துறான் அது எதுன்னு சொல்லி இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா. நீ சொன்னாதாம்மா இவனை இங்கிருந்து விடுவேன்னு அவர் சொல்றாரு. நீதாம்மா எப்படியாவது. கவலைப்படாதீங்க அங்கிள், இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். சார், சொல்லுங்கம்மா. நான் சண்மதி. கால் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தீங்களே. ஓ, நீங்க தானே அது. உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற யாரோ உங்க ஹஸ்பண்டை பத்தி பொதுநல வழக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்து உங்களை அவரு பிசிக்கலாவும் மென்டலாவும் டார்ச்சர் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நிஜமாவே அப்படிலாம் நடக்குதுன்னா நீங்க பயப்படாம உண்மையை சொல்லுங்க. உங்களை கொடுமைப்படுத்தினதா உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அவரை உள்ள தள்ளிடுவோம். சார், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே நடந்தது கிடையாது. யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. எதுவுமே நடக்கலன்னா அப்புறம் எப்படிமா கம்ப்ளைண்ட் வரும்? கையில ஏதோ பெரிய காயம் கூட ஏற்பட்டுக்கிறதா கேள்விப்பட்டன. சார், அது இல்லைங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க சொல்லுங்கம்மா. சார், அது சமைக்கும் போது தெரியாம நெருப்பு பட்டுருச்சு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க யார நினைச்சோம் பயப்படாம தைரியமா உண்மையை சொல்லுங்க. சார், நானே ஒரு அட்வொகேட். நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நானே அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றேனே. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு தெரியாம கார்த்திக் இங்க நீங்க கூட்டிட்டு வந்ததே சட்டப்படி தப்பு. அதுவும் அபிஷியலா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராம ஏதோ ரேண்டமா வந்த ஒரு ஃபோன் காலை வச்சு இப்படி ஆக்ஷன் எடுத்திருக்கவே கூடாது.
சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல இருந்தாலே போட்டினாலையும் பொறாமைனாலையும் இப்படி யாராவது ஒருத்தவங்க அவரை பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லதான் சார் செய்வாங்க. அதை நம்பிலாம் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தினம் தினம் நீங்க அவரை இந்த மாதிரி தான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஆகணும். முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தது, யாரு மேல கொடுத்திருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுங்க சார். ஃபர்ஸ்ட் அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். சாரிங்க, தெரியாம இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு. எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் படி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க இவரை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ. அங்கிள், நீங்க கார்த்தியை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரிம்மா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். கார்த்தி, பாப்பா போலாம். வா போலாம். நல்ல வேளை சார், உங்க மருமக வந்து எல்லா உண்மையை சொன்னதுனால இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் சார். வேற எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. நீ எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு உன் புத்திய காமிச்சிட்டல. ஏய் தம்பி அருண், உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி கையெடு. சொல்றல தம்பி, சொல்றல. கையெடு என் தம்பி. தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம தினம் தினம் உன் வீட்டுல வச்சு அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அவ என்னடா பாவம் பண்ணா? அருண், நீங்க என்ன தப்பு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சண்மதி எதுவும் பண்ணல. இத பார், நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். கண்டிப்பா நீதான் அவளை கொடுமைப்படுத்திருக்க. அருண் கையெடுங்கறல. அண்ணா என்ன பண்ற? கையெடு, கையெடு சொல்றேன்ல. கையெடுடா. கையெடு, சொன்னா கேளு. கையெடுனா, கையெடு. என்ன சண்மதி இப்படி அடிபட்டு இருக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சண்மதி. அண்ணா சொன்ன, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். சொன்ன கேளுனா. இவனா? அண்ணா 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 சொன்ன கேளுனா. கையெடு. உன்னை விட மாட்டேன். சொல்றேன்ல, கையெடு. அண்ணா இது எதுவும் தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த விஷயம்னா நீ கார்த்திக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு பிடிக்காம அந்த வீட்ல இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி என்னங்க யாருமே கொடுமைப்படுத்த கிடையாது. நான் அததான் உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதனா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி சண்மதி, இதுக்கு அவன் காரணம் இல்லைன்னே வச்சுப்போம். உனக்கு தான் அவன் கூட வாழ பிடிக்கல. அப்புறம் எதுக்காக நீ அந்த வீட்டுல இருக்கணும்? உனக்கு பிடிக்காத இடத்துல இருந்து நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துரு. வா போலாம். வா. அண்ணா சொன்ன கேளு. எனக்கு பிடிக்கலனாலும் நான் எதுக்காக அங்க இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்ச நீயும் இப்படி பேசாதண்ணா. இங்க பார், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அண்ணா உன்னை போன்னு சொன்ன. கிளம்புனா, கிளம்புன. உன்னை விட மாட்டேன்டா. அங்கிள் சாரி. என் அண்ணனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிம்மா. வா பாப்பா.
கோவமா இருக்காங்க? ஆமா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேளு. கார்த்திக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுடி. அதான். எப்படிமா? இங்கதான் என்ன நடந்தாலும் அவங்க காதல சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கே. இப்ப அதுவாடி முக்கியம். கார்த்திக் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு சண்மதி தான் காரணங்கிற விஷயம் உங்க அத்தைக்கு தெரியும். இன்னைக்கு சண்மதிய உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க பாரு. அதை பார்க்கதான் நாம நிக்கிறோம். மா, இவ்ளோ நடந்திருக்க, ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? மா, அது வந்து வீட்டுக்குள்ள போலீஸ் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன் எதையும் என்கிட்ட சொல்லணும்னு யாருக்குமே தோணலையா? அதெல்லாம்மா, நீங்களும் தம்பியும் முக்கியமான வேலையா பேங்க்குக்கு போயிருந்தீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை இதையும் சொல்லி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலம்மா. அதுக்காக என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருப்பீங்களா? பாத்தியா, நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்மதி தான் காரணம்னு தெரிய போகுது. சண்மதி, என்ன நடந்தது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ ஆச்சும் சொல்லு. ராஜிமா, காலையில என் கையில தீக்காயம் பட்டப்போ வழியில நான் கத்திட்டேன். என்ன எங்க கார்த்திக் கொடுமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு யாரோ நம்ம நெய்பர்ஸ் தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி எப்படி சொல்லலாம்? அதனாலதான் ராஜிமா, போலீஸ் கார்த்திக்க தப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் கரெக்டான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை எடுத்து சொல்லிட்டேன். ப்ராப்ளம்லாம் சால்வ் தான். சண்மதி மட்டும் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வரலனா என்ன நடந்திருக்கும்? யாரோ பண்ண தப்புக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கணுமா கார்த்திக்? உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கார்த்திக்? உன்னை நினைச்சுதான் நான் துடிச்சு போறேன். உன்னை போய் தப்பா நினைக்கிறாங்களே கார்த்திக், அதான் எனக்கு ஏன்னு புரியல. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. சண்மதி சரியான நேரத்துக்கு வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன். நீங்க இப்படி ஒரி பண்ணுவீங்கன்னு தான் நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. போதும், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என்னால நீ உன் சந்தோஷத்தை பறி கொடுத்ததெல்லாம் போதும் கார்த்திக். சண்மதி, நீ கார்த்திக்க மட்டும் காப்பாத்தல, எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்க. நீ அக்கறையோட நடந்துகிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுற. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ராஜிமா, என்ன என்னென்னமோ பேசுறீங்க. கார்த்திக் மேல எந்த தப்புமே கிடையாது. ஆனா யாரோ இங்க நடந்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்திருக்காங்க. விட மாட்டேன், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நம்ம குடும்பத்தை பத்தி ஸ்டேஷன்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வந்து ஆகணும். உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு பேசுங்க. ராஜி, நடந்தது நடந்துருச்சு.
தப்பு பண்ணவங்கள நம்ம கண்டுபிடிச்சு தண்டிச்சா அவங்க தெரிஞ்சிட போறாங்களா என்ன? ஊர்வாயை அடைக்க முடியாதுமா. இங்க பாரு, நம்ம கோவப்படுறதுனால நம்ம நிம்மதி தான் கெடும். ஆமா தங்கச்சிமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போய்கிட்டு இருப்போம். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ற திருந்தாத ஜென்மங்களை நினைச்சு நாம ஏமா கவலைப்படணும்? அதுங்களா தான் திருந்தணும்.